Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல முதல் இயல்ல இருக்க பாடத்துல லைன் பை லைன் क्वेश्चंस தான் வந்து நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம படிக்க போற பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா book pages வச்சு நம்ம படிக்கிறது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இயல் வைஸா லைன் பை லைன் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல டைப் பண்ணி கொடுத்திருக்கோம். சோ நீங்க பார்க்கறத டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்கிறது book pages வச்சு பாயிண்ட் வந்து சொல்றது. நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். படிக்காதவங்களும் எல்லா லெசன்ஸ்மே வந்து கவர் ஆகி வரனால ஒன் டைம் ஃபுல்லா வந்து நீங்க எல்லாமே கவர் ஆகுற மாதிரி இருக்கும் போர்ஷன்ஸ். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம நிறைய பேர் 10th கேட்டனால 10thல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 10thல முதல் இயல்ல இருக்க என்னென்ன பாடம் வருது அப்படின்றத பார்க்கலாம். முதல் இயல்ல வந்து அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணிநலன்கள், எழுத்து சொல், மொத்தம் வந்து 5 பாடங்கள் வந்து இருக்கு. இந்த 5 பாடங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல் பாடம் செய்யுள்ல என்ன வருது அப்படின்னா அன்னை மொழியே வருது. அன்னை மொழியே ஆசிரியர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது வந்து நம்ம செய்யுள் வரி வந்து படிக்கலாம். செய்யுள் வரி மனப்பாட பாட்டுக்காவது கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னாலும் 1 or 2 டைம்ஸ் அதை வந்து ரீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? செய்யுள் வரி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுள் வரி வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாடலின் பொருள் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஃபர்ஸ்ட் அந்த வரி, அந்த பேராகிராஃபுக்குரிய விளக்கம். ரெண்டாவது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விரிந்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூலம் உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம். இதான் வந்து இந்த செயலுக்குரிய பொருள். இப்போ பொருள் படிச்சுட்டு செயல் வரி வந்து வாசிங்க, கண்டிப்பாக வந்து மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா? அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னைனா பழமை, அந்த மீனிங்ல வருது. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே. இங்கே தென்னன் அப்படின்றது பாண்டிய மன்னனை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னன்றும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே, மணிமே கலை வடிவமே, முன்னும் நினைவால் முடிதால் வாழ்த்துவோம். தாழ்னா நாக்கு. செப்பரிய நின் பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்திய நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அந்தும்பி, தும்பினா வண்டு, பாடும் அதுபோல யாம் பாடி முன்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இப்போ நீங்கள் பொருள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த செயல் வரி வந்து ரீட் பண்ணியிருக்கீங்க. ஃபுல்லாக தெரியட்டினாலும் அங்கங்கே மீனிங்கோட உங்களுக்கு சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த இன்னொரு தடவை வாசிச்சிங்கன்னா செயல் வந்து மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அன்னை மொழியே ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் வந்து எந்த தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்குன்னா கனிச்சாறு என்ற கட்டுரையிலிருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கனிச்சாறு, ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து இந்த பாக்ஸ் முக்கியம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும்
என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன். ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நூல்வெளி பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் தொகுப்பில் இந்த பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் யாருடையதுன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உடையது. இந்த இதழ்கள் மூலம் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியிருக்காரு. இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இந்த இதழ்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, தமிழ்நாடு தெற்கில் இருக்குது, அப்போ தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ள நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து அவர் எழுதிய இந்த கட்டுரை நம்மளுக்கு பாடப்பகுதியாக இருக்குது. கனிச்சாறு ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 2 இதழ்கள் நடத்திருக்காரு, தென்மொழி தமிழ்ச்சிட்டு. சரிங்களா? அவருடைய மற்ற நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இது தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த பாக்ஸு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம மனப்பாடமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இது ஒவ்வொரு நூலுக்கும் அடைமொழி கொடுத்துருக்காங்க. அது முக்கியம். சரிங்களா? ஸோ நல்ல அப்படின்றது நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், ஒத்த பதிற்று 10 அடைமொழி ஒத்த, பரிபாடலோட அடைமொழி ஓங்கு பரிபாடல், ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இவை 8மே 8 தொகை நூல்களில் வருது. சரிங்களா? இந்த அடைமொழி கேட்பாங்க. ஸோ அடைமொழி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உரைநடை பகுதி. செயல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ உரைநடை பகுதி. இந்த பாடம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழம்பிடுவீங்க. அடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரிங்களா? அதனால் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு படிக்காமல் ஒரு 2 or 3 டைம்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது. அதை நான் இப்போ நான் சொல்லிடுறேன். டைம் இருக்கும்போது ஒரு 2 அல்லது 3 தடவை இந்த பாடத்தை ஃபுல்லாக வாசிச்சிருங்க. இலையோட இளமை பெயர், அதனுடைய அந்த குருத்து, தண்டு, பூவு, சருகு இந்த மாதிரிலாம் வரும். இந்த லெசன் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழ் சொல்வளம் ஆசிரியர் தேவநேய பாவனர். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆனால் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். இந்த பேராகிராஃப் பாருங்கள். தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்று கூறியவர் கால்டுவெல். கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். இந்த நூலில் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ ஆசிரியர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் ஆசிரியர் கால்டுவெல். இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டான்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் அடிவகை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். டைம் இருக்கப்போ மற்றது ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆசிரியர் இவர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை ஒன்றை அமைத்துள்ளார். பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளையும் வழங்கியிருக்காரு. தமிழ் வழி திருமணங்களையும் நடத்தியிருக்காரு. யாரை பற்றி இதில் சொல்ல வராங்கன்னா, ரா இளங்குமரனார் பற்றி சொல்ல வராங்க. சரிங்களா? ரா இளங்குமரனார் ஒரு சிறந்த தமிழாசிரியர். நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர். இவர் சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் ரா இளங்குமரனார்.
இவர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை வந்து அமைச்சிருக்காரு. திருவள்ளுவர் தவசாலை வந்து எங்கே அமைச்சிருக்காங்கன்னா அல்லூரில். யார் வந்து அமைத்துள்ளார்னா ரா இளங்குமரனார். பாவனர் நூலகம் வந்து உருவாக்கியிருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வந்து வழங்கியிருக்காரு. இது வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை நடத்தியவர் யாருன்னு ஆன்சர் வந்து ரா இளங்குமரனார். இவர் தமிழ் வழி திருமணங்களையும் வந்து நடத்தியிருக்காரு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் வந்து ரா இளங்குமரனார். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை வந்து நல்கியவர். இமைகளை மூடிக்கொண்டே எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிக்கா. அவரை வந்து ஃபாலோ பண்ணவர் வந்து ரா இளங்குமரனார். பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்களம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேய முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். உலக பெருந்தமிழர் என்று போற்றப்படுபவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். பாக்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து படித்தோம் அப்படின்னா, சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் ரா இளங்குமரனார். இவர் திருக்குறள் சொற்பொழிவுகளை நடத்தியிருக்காரு. திருவள்ளுவர் தவச்சாலை வந்து நிறுவியிருக்காரு. தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தியிருக்காரு. பாவனர் நூலகத்தையும் வந்து உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா ரா இளங்குமரனார். சரிங்களா? மீதியெல்லாம் நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இந்த லெசன்லேருந்து. இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து பார்க்குறோம்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லாட்டி பொறுத்துகளை கேட்கலாம். அந்த இளமை பெயர் காய்ந்த அந்த இலை வந்து எப்படி சொல்கிறாங்க, இல்லை அந்த தண்டு பகுதியை ஒவ்வொரு இலைக்கும் வந்து வேறுபடும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தாவரத்திற்கும். அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழி வந்து தமிழ் என்று கூறியவர் பன்மொழி புலவர் காப்பாத்துரையார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. எந்த மொழிக்காக வந்து நடத்தியதுன்னா தமிழ் மொழிக்காக வந்து நடத்தியது. இப்படி சொன்னவர் யாருன்னா பன்மொழி புலவர் காப்பாத்துரையார். பாவனர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்கொம்பு வகை இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்வளங்களை வந்து விளக்கியிருக்காரு. எந்த கட்டுரையில் அப்படின்னா தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையில் வந்து விளக்கியிருக்காரு. நூல்வெளி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டது. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த தமிழ் சொல்வளம் பாடத்தினுடைய ஆசிரியர் யாருடைய நூலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தேவநேய பாவனரினுடைய சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவநேய பாவனரினுடைய அடைமொழி பார்த்தீங்கன்னா மொழிஞாயிறு. மொழிஞாயிறு என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுபவர் வந்து தேவநேய பாவனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த செகண்ட் ஸ்டான்ஸை வந்து முக்கியம். மொழாராய்ச்சி கட்டுரைகள் எழுதிய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனர். இவர் வந்து அகர முதலி திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை வந்து நிறுவி அதில் தலைவராக வந்து இருந்திருக்காரு. கடல் கடந்து முதலில் அச்சேறிய மொழி தமிழ். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 காட்டில்லா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது.
இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா தி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுகீஸ் என்பது. இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் அச்சிடப்பட்டது. என்னன்னா கருப்பு சிவப்பு. இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். இந்த செய்தி என்ன நூலில் இடம்பெற்றதுன்னா செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றது. சரிங்களா? லிஸ்பனில் 1554ஆம் ஆண்டு கார்டிலா என்ற நூலின் முதலான மொழிபெயர்ப்பு தமிழில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதனுடைய முழு விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எந்த வண்ணங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது அச்சிடப்பட்டதுன்னா கருப்பு சிவப்பு இந்த 2 வண்ணங்களில் அச்சிட்ருக்காங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ். அவ்வளோதான். அடுத்தது இரட்டுற மொழிதல். ஆசிரியர் சந்த கவிமணி தமிழழகனார். இரட்டுற மொழிதல் ஆசிரியர் சந்த கவிமணி தமிழழகனார். பாடல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலினுடைய பொருள் பார்த்துருங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் கடலுக்கும் ரெண்டுக்குமே ஒரே மீனிங்கில் வர மாதிரி இந்த செயல் பகுதி வந்திருக்கும். இப்போ தமிழில் என்னென்ன பொருள் தருதுன்னா தமிழ் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பல வகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. இதே கடலுக்கு எப்படி உமைப்படுத்தியிருக்காங்கன்னா கடல் முத்தினை தருகிறது. வெண்சங்கு சலஞ்சலம் பான்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. சரிங்களா? இப்போ செயல் பார்க்கலாம். ஆளிக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நீத்தம் அணை கிடந்தே சங்கம் தவற்காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இது தனிப்பாடல் திரட்டு. ஆசிரியர் சந்த கவிமணி தமிழழகனார். இரட்டுறமொழிதல்ல சந்த கவிமணி தமிழழகனார். சரிங்களா? இதில் முத்தமிழ் அப்படின்றது தமிழில் இயல் இசை நாடகம் வருது. அதே மாதிரி முக்கடல் முச்சங்கு அப்படின்றதுல வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சன்யம் வருது. சரிங்களா? இந்த செயல் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் கடலுக்கும் ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணுற மாதிரி தான் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழில் முத்தமிழ் அப்படின்றது இயல் இசை நாடகத்தில் வருது. இதே கடலில் முத்து எடுப்பதை சொல்லுது. முச்சங்கம் அப்படின்றது முதல் இடை கடை சங்கம் தமிழில் வருது. இதில் சங்கம் சொல்லியிருக்காங்க. வெண்சங்கு சஞ்சலம் பாஞ்சன்யம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வணிகலன் நடந்தது. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பொருள் பார்க்கலாம். இது பின்னாடி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்குரிய பொருள் பார்க்கலாம். துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுவதால். இப்போ இந்த பாடல் லைனு வார்த்தை தமிழுக்கு எப்படி வருது கடலுக்கு எப்படி வருது அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். முத்தமிழ் அப்படின்றது தமிழில் இயல் இசை நாடகமாகிய முத்தமிழை சொல்லுது. கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எழுத்தலை பற்றி சொல்லுது. முச்சங்கம் அப்படின்றது தமிழில் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கத்தை பற்றி சொல்லுது. கடலுக்கு 3 வகையான சங்குகளை தருதல் பற்றி சொல்லுது. மெத்த அணிகலன் அப்படின்றது ஐம்பெருங்காப்பியங்களில் தமிழுக்கு சிறந்த அணிகலன்களாக விளங்குவது ஐம்பெருங்காப்பியங்கள். இதிலே கடலில் என்ன சொல்கிறாங்கன்னா மிகுதியான வணிக கப்பல்கள் நிற்பதை சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்கத்தவர் காக்க அப்படின்றது தமிழில் சங்க பல வகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை பற்றி சொல்கிறாங்க. இதே கடலில் பார்த்தீங்கன்னா நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இதை சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இரட்டுற மொழிதல். அதனுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுது. நம்ம மேலே அந்த செயல் பார்த்தோம். அந்த செயலில் பார்த்தீங்கன்னா கடலையும் தமிழையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லோ பொருளோ 2 பொருள் வருமாறு பாடப்படுவது தான் இரட்டுற மொழிதல் அணி. அதுக்குரிய மற்றொரு பெயர் ஸ்லேடை அணி. அவ்வளோதான். நூல்வெளி பார்க்கலாம்.
புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பற்றுக்கு சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படிச்சிருக்காரு. இளம் வயதிலேயே செயல் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் யாரு அப்படின்னா தமிழ் அழகனார். சரிங்களா? இது இயற்பெயர் கேட்பாங்க. இயற்பெயர் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் உடையவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் தமிழ் அழகனார், ரா இளங்குமரனார் இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அதனால் இயற்பெயர் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அவருடைய இந்த புனைப்பெயரை வச்சுட்டு இயற்பெயர் படிக்காதீங்க. ஸோ ரெண்டுமே ஒரே அவருடைய பெயர் தான் அப்படின்னு அந்த மாதிரி சேர்த்து வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா இது கேட்டாலும் அது எழுதுருவீங்க, அது கேட்டாலும் இது எழுதுருவீங்க. சரிங்களா? படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது உரைநடையின் அணி நலன்கள். ஆசிரியர் பார்த்திங்கன்னா எழில் முதல்வன். இந்த இதில் பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, அதாவது இந்த டைம் ட்ராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ முன்னாடி காலத்தில், அதாவது நம்ம புலவர்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல, ஸோ அந்த காலத்தில் டைம் ட்ராவல் பண்ணி போகும்போது எப்படி இருக்கும் அதை தான் கதைப்பகுதி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் இல்லை, முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நூல் குறிஞ்சி மலர், உவமையை பயன்படுத்தியவர் நான் பார்த்தசாரதி. அடுத்தது 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டி நஃது உருவகமாகும் என எழுதியிருக்காரு. இந்த வரி எழுதினவர் யாருன்னா தண்டி. தண்டி அலங்காரம் அப்படின்ற இலக்கண நூலில் தண்டி ஆசிரியர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டி நஃது உருவகமாகும் என எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த லைன் பாருங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்ற வரியை சொன்னவர் அறிஞர் அண்ணா. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்ற வரியை சொன்னவர் அறிஞர் அண்ணா. அதே மாதிரி இது பாருங்க. ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுதியவர் வா ராமசாமி. கேட்டிருக்காங்க. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்ற வரிக்கு சொந்தக்காரர் சொன்னவர் யாரு அப்படின்னு வா ராமசாமி. ஸோ அவ்வளோதான். இது ஸ்டோரினா, ஸோ 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது ஓரளவு மெமரி ஆயிரும். ஸோ நூல்வெளி நம்ம பார்க்கலாம். இந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு படிக்கும்போது கண்டிப்பாக அதில் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகி வரும். இப்போ ரிவிஷன் அப்படின்றனால நம்ம ஓவரால் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இது பாருங்கள். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் இளவனத்தின் நந்தவனம் என்ற என் காலத்தின் காசி, கிழக்காலத்தின் காசி என்று சொன்னவர் பாரதியார். நூல்வெளி பார்க்கலாம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடப்பகுதியாக வந்திருக்கு. புதிய உரைநடையின் ஆசிரியர் எழில் முதல்வன். மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன். எழில் முதல்வனினுடைய இயற்பெயர் மா ராமலிங்கம். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்திருக்காரு. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. மரபு கவிதை, புது கவிதை படைப்பதில் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர்.
இந்த மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் எழில் முதல்வன். இவருடைய மற்ற நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலியவை. தொன்று தொட்டு இன்று வரை நிலவும் ஊர்கள், தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள், இலக்கியத்தின் சீர்களில் முன் தோன்றிய மூத்த குடி. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறுமலை பற்றி சொல்லுது. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த வரை இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. எதை பற்றி சொல்லுதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறுமலையை பற்றி சொல்லுது. அவ்வளோது இலக்கண பகுதி. இலக்கணத்தில் வந்து எழுத்து சொல் வருது. ஸோ எழுத்து அப்படின்ற போது சார்பெழுத்து வருது. உயிர்மை, ஆயிரம், இரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அவற்றுள் உயிரளப்படை, ஒற்றளப்படை ஆகிய 2 அளபடைகள் குறித்து வருது. இந்த அளபடை பற்றி தான் வந்து விளக்கமாக இந்த செயல் பகுதியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அளபெடுத்தல் அப்படின்னா அதற்குரிய அர்த்தம் என்னன்னா நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். இவ்வாறு பேசும்போது உணர்வுக்கு இனிய ஓசைக்கும் அளபெடுத்தது வந்து இனிய ஓசைக்கும் பயன்படுவது வந்து இந்த அளபெடுத்தல். இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அம்மா, தம்பி அந்த மாதிரி நம்ம நீண்டு சொல்வது. இதில் முதல்ல வந்து உயிரிழப்படை வருது. ஸோ உயிரிழப்படை என்பது செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வருவது உயிரிழப்படை. உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும். அதான் முக்கியம். உயிரிழப்படை வந்து மொத்தம் வந்து 3 வகைப்படும். செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இதில் செயலிசை அளபடைனா என்னன்னா செயலில் ஓசை வந்து குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் செயலிசை அளபடை. இந்த செயலிசை அளபடைக்குரிய இன்னொரு பெயர் வந்து இசை நிறை அளபடை. இதற்குரிய எக்ஸாம்பிள் வந்து ஓதல் வேண்டும். அதில் 2 ஓதல் வேண்டும், ரைட்டு. ஸோ இன்னொரு வந்து வருது. ஸோ இது நீண்டு ஒலிக்கிறது. மொழி முதல், உரா அற்கு அப்படின்றதுல மொழி இடை, நல் படா அப்படின்றது மொழி இறுதி. இது வந்து செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடைக்கு உதாரணம். இன்னிசை அளபடைக்கு உதாரணம் வந்து கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அலை. இதில் செயலில் ஓசை வந்து குறையலை அப்படின்னாலும் ஓசைக்காக குரில் நெடிலாகி நீண்டு ஒலிப்பது இன்னிசை அளபடை. அதற்குரிய எக்ஸாம்பிள் தான் இந்த திருக்குறள். அடுத்தது 3வது வகை சொல்லிசை அளபடை. இதற்குரிய எக்ஸாம்பிள் வந்து உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி என்னும் உளேன். செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது சொல்லிசை அளபடையாகும். நசை அப்படின்னா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசையி என அளபெடுத்தது. இது பெயர் சொல் வினை எச்சமாக வந்து மாறியது. எக்ஸாம்பிள் வந்து முக்கியம். இந்த செயலிசை அளபடைக்கு ஓதல், உரார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிசைனா கெடுப்பதும் கெட்டாருக்கு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிசை அளபடைனா உரநசையி, வரணசையி, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 2வது அளபடை வந்து ஒற்றளபடை. செயலில் வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல், இல் ஆகிய 10 அக்கு என்ற ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை. சரிங்களா? ஸோ 10 எழுத்துக்களும் அதோட ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளப்பெடுப்பது தான் வந்து ஒற்றளபடை. இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து எங்கிறைவன் அப்படின்றதுல அந்த இங்கு அந்த மெய் எழுத்து வந்து சேர்ந்து வர்றது. எக்கிலங்கிய அப்படின்றதுல அந்த அக்கு 2 முறை வருது இல்லையா? ஸோ இது வந்து ஒற்றளபடைக்கு வந்து உதாரணம். அடுத்தது வந்து சொல் வந்து பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். 2 திணைகளையும் 5 பால்களையும் சொல் குறிக்கும். 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். 3 வகை மொழி அப்படின்றது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி 3 வகைப்படும்.
தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் எனவாம், பொது இருமையும் என்பன. இது வந்து எதில் வருது அப்படின்னா நன்னூலில் வருது. இது மொழி 3 வகையை பற்றி சொல்லுது. இதில் தனிமொழி எப்படி இருக்கும்னா, ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் கண் படி, கண்ணன் படித்தான் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அடுத்தது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். இதற்கு எக்ஸாம்பிள் கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். ஸோ இதான் ஒரு சென்டென்ஸாக 2-3 சென்டென்ஸாக வருது அப்படின்னா தொடர்மொழி. ஒரே வார்த்தையில் மீனிங் வருதுன்னா அது தனிமொழி. பொதுமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருப்பது பொதுமொழி. இதற்குரிய எக்ஸாம்பிள் 8 என்ற எண்ணை வந்து குறிக்கும். வேங்கை அப்படின்றது வேங்கை என்னும் மரத்தை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ 8 அப்படின்னா 8 அப்படின்றது ஒரு எண்ணை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக வர்றது வந்து பொதுமொழி. இதில் 8 அப்படின்றது L+2 எனவும் வேங்கை என்றது வேம்+கை எனவும் வந்து தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இரு பொருட்களுக்கும் பொதுவாக அமைந்தனால் இது பொதுமொழி எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 அப்படின்றது. அடுத்தது வந்து தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். எக்ஸாம்பிள் ஈதல், கடத்தல். லாஸ்ட்டில் வந்து அல் அந்த மாதிரி சவுண்டில் வந்ததுன்னா அது தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் வினையடி, விகுதி. வினையடி எப்படின்னா நட, விகுதி வந்து தல், நடத்தல், வாழ்க்கை, வாழ்க்கை, ஆள், அல், ஆளல். இந்த மாதிரி வர்றது வந்து தொழிற்பெயர். ஒரே வினையடி பல விகுதிகளை வந்து ஏற்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நடை என்பது வினையடி, நடை, நடத்தல் அப்படின்ற முறையில் வரும். எதிர்மறை தொழிற்பெயர்ன்றது எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும். இது எக்ஸாம்பிள் வந்து நடவாமை, கொல்லாமை. நடக்காமல் இருக்கிறத நடவாமைன்னு சொல்லுவோம், கொல்லாமல் இருக்கிறத கொல்லாமை சொல்லுவோம். ஸோ எதிர்மறையாக வர்றது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் அப்படின்றது விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தட்டு, உரை, அடி போன்றவை. சொற்கள் வந்து தட்டுதல், உரைத்தல், அடித்தல் ஆகிய பொருள்படுமாறு வரது. இதனால் முதல்நிலை தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றது விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் எனப்படும். வினையாளனை பெயர் அப்படின்றது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வந்தவர், அவர்தான், பொறுத்தார், பூமி ஆழ்வார் போன்றவை. அடுத்தது வந்து பாக்ஸில் தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தொழிற்பெயர் வந்து கெடுதல் அப்படின்னா அதுக்கு முதல் வந்து கெடு, முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து கேடு அப்படின்றது வரும். இப்போ சுடுதல் அப்படின்னா இதற்குரிய முதநிலை வந்து சுடு வரும், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து சூடுன்னு வரும். சரிங்களா? தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர், வினையாளனம் பெயர். தொழிற்பெயர் வந்து வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினையாளனை பெயர் தொழிலை செயல் கருத்தாவை குறிக்கும். காலம் இது காட்டாது, காலம் காட்டும். படர்க்கைக்கே உரியது, மூவிடத்திற்கும் உரியது. இதற்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடுதல், படித்தல். தொழிற்பெயர் பாடுதல், படித்தல். வினையாளனையும் பெயர் வந்து பாடியவன், படித்தவர் அந்த மாதிரி வருது. எக்ஸாம்பிள் பார்த்து இலக்கணம் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நம்ம இலக்கண பகுதி வந்து தனியாகவே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ஸோ இலக்கண பகுதி மட்டும் தனியாக வச்சு பார்த்துக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான். இல்லை கொஸ்டின் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. ஸோ இதனுடைய ஆசிரியர் வந்து
சுந்தர கவிராசர். இந்த லைன் வந்து பார்த்துக்கோங்க, சுந்தர கவிராசர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. சொன்னது வந்து நெல்சன் மண்டேலா. அதை தமிழாக்கம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். யார் சொன்னாங்கன்னா ரிட்டா மா ப்ரவுன். அடுத்து வந்து செயல்வரி. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் ஒன்தமிழ் மொழியே, உணர்வினு குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தரு கிருகண்ணா வயங்குனன் மொழியே, தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தலைத்திணி தொங்குவாய் தண்டமிழ் மொழியே. ஆசிரியர் வந்து கா நமச்சிவாயர். அடுத்தது வந்து கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து இந்த நூல் ஆசிரியர் பார்த்துக்கலாம். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்று கூறியவர் முனைவர் சேதுமணி மணியன். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்று கூறியவர் முனைவர் சேது மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் ஆசிரியர் உதயசங்கர். கலைச்சொல். வவல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முதல் இயரில் இருக்க நம்ம லெசன்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ லெசன்ஸ்க்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஒன் டைம் ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ படிக்கலைனாலும் போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த தமிழ் சொல்வளம், ஸோ இந்த லெசன்ஸ் வந்து டைம் இருக்கப்போ ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் பொறுத்துகளை வந்து கேட்பாங்க, அதனால் ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? படிக்கிறத காட்டும் ரீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் செகண்ட் இயரில் இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.